எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் பாஸ்கரன் ஃப்ரம் திருவண்ணாமலை. i5face பிஸ்னஸில் உங்கள் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் சேஃபால் வேலட் இருந்துச்சுன்னா அந்த சேஃபால் வேலட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு உங்கள் வேலட்டில் USDT பாலிகானும் POL பாலிகானும் நீங்கள் இருக்கணும். USDT பாலிகான் ஒரு $51 இருக்கணும். $50 மேலே இருந்தால் ஓகே. POL பாலிகான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாலிகான் இருந்தால் கூட போதும். இதில் 6 இருக்குது. 3 பாலிகான் இருந்தால் கூட போதும். $1 மேலே இருந்தால் போதுமானது. இது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் லீடருக்கு ஒரு $5000 அனுப்பி இதனுடைய ரிசீவ் அட்ரஸை அவருக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா அவங்க வாங்கி உங்களுக்கு 51 USDT பாலிகானும் 3 போல் பாலிகானும் உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. இது வந்த பிறகு உங்களுடைய லீடர் அவருடைய ரெஃபரல் லிங்க்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. இதை செக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பு போங்க. அவருடைய ரெஃபரல் லிங்க் இருக்கும். இருந்துச்சுன்னா கீழே பாருங்கள், இந்த 3 லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 3 எழுத்து மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. இது 68Fன்னு இருக்குது. அவருடைய லிங்க்கில் வேறு இருக்கலாம், சரிங்களா? அப்போது அந்த 3 மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இதை ஐத்தி பிடிச்சிங்கன்னா லிங்க் காப்பீடுன்னு வந்துடும், ஓகேங்களா? அப்போ இந்த லிங்க்கு காப்பி ஆகிடும். காப்பி ஆன பிறகு மறுபடியும் சேஃபாலுக்கு போங்க. சேஃபாலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே எக்ஸ்ப்ளோர்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் டி ஆப்னு இருக்கும். இதை ஒரே ஒரு டச்சு சிம்பிளாக அப்படி டச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் வந்த உடனே மேலே பாருங்கள், இந்த சர்ச் டி ஆப்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே பேஸ்ட்டுன்னு வரும். பேஸ்ட்னு இடத்த டச் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண லிங்க் இந்த இடத்துல பதிவாயிடும். இந்த மாதிரி மேலே பாருங்கள் 68Fன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பதிவாயிடும். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், 68F தானே பார்த்தோம். அது அங்கே பார்த்தது இங்கே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பிறகு தான் அதுக்கு ஸ்டெப்பே போகணும். நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணலன்னா வேறொரு நபருக்கு கூட நீங்கள் இணையத்துக்குனால வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை ஐடி ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா திரும்ப டெலீட் பண்ணுறதோ மாற்றவோ முடியாது. இப்போது இந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 68F கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் பக்கத்தில் பாருங்கள் ஒரு அம்புக்குறி மாதிரி சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த சின்னதாக இருக்கிற அம்புக்குறியை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நிறைய காயின்ஸோட லிஸ்ட்டு வரும். இதில் பாலிகான் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இது இருக்குது. இந்த பாலிகானுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த ரைட்டு சிம்பிள் இந்த இடத்துக்கு வந்துடும். இது டச் பண்ணணும், ஏன்னா நம்ம பாலிகான் வச்சு தான் பண்ணுறோம் இல்லைங்களா. அதனால் இந்த இடத்துல ஒரு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்த உடனே இந்த இடத்துல பாருங்கள் லோகோ பாலிகானோட லோகோ எஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லோகோ வந்துச்சு. இந்த லோகோ வந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் கோன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த கோன்றதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி வார்னிங்னு வரும். செக்யூரிட்டி வார்னிங் வந்துச்சுன்னா இங்கே கீழே பாருங்கள், இங்கே ரவுண்டாக இருக்குது பாருங்கள் சின்னதாக, இந்த இடத்த ஒரு டச் பண்ணிங்கன்னா ஒரு டிக் ஆகிடும். டிக் ஆன பிறகு இங்கே கன்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு i5face ஃபஸ்ட்டு லோகோ ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே மேலே பாருங்கள் 3 கோடு இருக்குங்களா, அந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இங்கே கனெக்ட் வேலட்னு பாருங்கள் சென்ட்ரா. கனெக்ட் வேலட் டச் பண்ண உடனே நீங்கள் இன்ட்டு மார்க்கை டச் பண்ணணும். அது வேணால் அம்புக்குறி போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் இன்ட்டு மார்க்கை டச் பண்ணணும். கனெக்ட் வேலட் டச் பண்ண உடனே இன்ட்டு மார்க்கை டச் பண்ணணும், லேட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி இங்கே ஆல் வேலட்னு கீழே பாருங்கள், ஆல் வேலட்னு இருக்குது. இந்த ஆல் வேலட்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலட்டெல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் 7ஆவதாக இருக்குது பாருங்கள் சேஃபால் வேலட், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சுன்னா நீங்கள் டச் பண்ண வேண்டிய வேலையில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் சைட்டு ஓப்பன் ஆகிடும். உங்கள் சைட்டு ஓப்பன் ஆனோடனே இதில் பாருங்கள் சென்டராக பாருங்கள் இன்வைட் டோனர் அப்படின்னு இருக்குல்ல, இன்ஆக்டிவ் டோனர் இருக்குது பாருங்கள், இன்ஆக்டிவ் டோனர்னு இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டர்னு இருக்குது. இப்போது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, இன்னும் ஆக்டிவேஷன் பண்ணலை. இப்போது ஆக்டிவேட்டர் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கு கேட்கும். கீழே பாருங்கள், இந்த இடத்துல டிக் கொடுத்துட்டு ப்ரொசீன்னு கீழே இருக்குது பாருங்கள், அந்த ப்ரொசீன்றதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் என்ற ஒரு ஆப்ஷன் வரும். கீழே பாருங்கள் ரைட் சைடில் கன்ஃபார்ம், அந்த கன்ஃபார்ம்ன்றதை டச் பண்ணுங்கள். அந்த கன்ஃபார்ம் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃபால் வேலட் ஓப்பன் பண்ணும்போது 6 டிஜிட்டல் போட்டு ஒரு பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா, அதே பாஸ்வேர்டு இந்த இடத்துல பதிவு பண்ணணும். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நம்பர் பதிவு பண்ணினீங்கன்னா பதிவு பண்ண உடனே மறுபடியும் ஒரு கன்ஃபார்ம் கேட்கும். கீழே பாருங்கள் மறுபடியும் ஒரு கன்ஃபார்ம் கேட்குதுங்களா, இந்த கன்ஃபார்மை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் டோனர்னு வந்துடும். ஆக்டிவ் டோனர்
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்டிவேட்னு இருந்துச்சு இல்லையா, இந்த இடத்துல டெபாசிட்னு வந்துடும். இப்போ நீங்கள் வச்சுருந்த $50 4 பேருக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணிட்டீங்க. ஒரு நபருக்கு $2.50, ஒரு நபருக்கு $10, ஒரு நபருக்கு $12, ஒரு நபருக்கு $25, 4 பேருக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணிட்டீங்க. உங்கள் ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, ஆக்டிவேஷனும் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் மற்ற நபர்களை ரெஃபர் பண்ணணும், மற்ற நபர்களை இந்த டொனேஷன் பிளானில் வந்து இணைக்கணும் அப்படின்னா மேலே ஒரு 3 கோடு இருக்குது பாருங்கள். அந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். நிறைய லிஸ்ட்டு வரும். அதில் 9வதாக இருக்குது பாருங்கள், ஃபேஸ் இன்வைட் லிங்க்னு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய லிங்க் இருக்கிற இடத்துக்கு போயிடும். ஆனால் லிங்க் வந்து உங்களுக்கு தெரியாது. இங்கே காப்பின்னு இருக்கு இல்லையா, அந்த காப்பியை டச் பண்ணிங்கன்னா உங்கள் லிங்க் வந்து காப்பி ஆகிடும். உங்கள் லீடர் எப்படி உங்களுக்கு லிங்க் அனுப்பி அவர் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறாரோ அதேமாரி இது உங்களுடைய லிங்க்கு காப்பி ஆகிடுச்சு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ்ன்ற இடத்துல டச் பண்ணிங்க கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட்டுன்னு வரும். பேஸ்ட்டை டச் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க் இங்கே வந்து பதிவாகிடும். பதிவான உடனே இங்கே அம்புக்குறி மார்க் இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு போயிடும் உங்களுடைய லிங்க்கு. நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய உங்கள் லீடருடைய லிங்க்கை டச் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்களோ அதேமாரி உங்களுடைய லிங்க்கை டச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸுங்க ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். பெரிய அளவில் இன்கம் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் விவரங்களுக்கு உங்களுக்கு யார் இந்த வீடியோ அனுப்புகிறாங்களோ அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.